சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முன் சொல்லப்படாத ஒரு மகா யுத்தத்தின் நிழல் படிந்துள்ள நிலையில் உலகமே உற்றுநோக்கும் ஒரு செக்மேட் ஆட்டத்தை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. கடந்த 30 ஆண்டுகால இராணுவ கொள்கையை தூக்கி எறிந்து இஸ்ரேலில் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ள F-22 ராப்டர் போர் விமானங்கள் ஈரானின் கதவுக்கே வந்துவிட்டன. ஜெனீவாவில் தொடங்கும் இறுதிச் சுற்று பேச்சுவார்த்தை இஸ்ரேலை முன்னிறுத்தி அமெரிக்கா தீட்டியுள்ள ஆபத்தான தந்திரோபாய நகர்வு என களம் அனல் பறக்கிறது. செங்கடலில் ஈரானிய ஏவுகணைகள் காட்டும் மரண பயம் ஒருபுறம், அணு ஆயுத கனவை சிதைக்க துடிக்கும் அமெரிக்க ஆலோசகர்களின் அழுத்தம் மறுபுறம். இது அமைதிக்கான கடைசி வாய்ப்பா அல்லது ஒரு பிரமாண்ட போருக்கான தொடக்கமா? சர்வதேச அரசியலை தெறிக்க விடும் அதிரடி பகுப்பாய்வு இது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மூன்றாம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் தொடங்குகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மோதலை தவிர்ப்பதற்கான கடைசி வாய்ப்பாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். பயங்கரவாதத்தின் முதன்மை ஆதரவாளரான ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என முழங்கியுள்ள அவர், அடுத்த 10 முதல் 15 நாட்களுக்குள் முறையான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தையை தொடங்கும் நோக்கில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு புதிய அணுசக்தி திட்ட ஆவணத்தை ஓமன் வழியாக அமெரிக்காவிடம் சமர்ப்பித்துள்ளார். அணுசக்தி திட்டம் அமைதியான முறையில் இருப்பதை உறுதி செய்ய ஈரான் தயார். ஆனால் அதற்கு பதிலாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் தெஹ்ரான் உறுதியாக உள்ளது. ஈரானின் சிவப்பு கோடுகளுக்குள் இருந்து கொண்டு அமெரிக்காவின் கவலைகளை தீர்க்கும் வகையில் அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையுடன் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்பின் ஆலோசகர்கள் ஒரு தந்திரோபாய நகர்வை விரும்புவதாக பொலிட்டிகோ இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்குவதற்கு ஒரு வலுவான அரசியல் காரணத்தை உருவாக்க இஸ்ரேலை முதலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஊக்குவிக்க ஆலோசகர்கள் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஈரானின் பதிலடி அமெரிக்க தளங்கள் மீது விழுந்தால் அது அமெரிக்க மக்களிடையே போருக்கான ஆதரவை திரட்ட உதவும் என்பது இவர்களின் கணக்கு. ஈரான் தற்போது யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டி முடித்துள்ளது. இது 90% எட்டினால் ஈரான் அணு ஆயுதம் கொண்ட நாடாக மாறிவிடும். இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பெரும் கவலை அடைந்துள்ளன. குறைந்த அளவிலான யுரேனியம் செறிவூட்டலுக்கு ட்ரம்ப் சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஜெனீவா பயணத்திற்கு முன்னதாக பேசிய அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அமெரிக்கா எங்களை தாக்கினால் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் எமது இலக்குகளாக மாறும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அங்குள்ள 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க பணியாளர்களின் பாதுகாப்பு இதனால் கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரானின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பொன்னான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் ட்ரம்பின் தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் யாரட் குஷ்னர் மற்றும் அப்பாஸ் அரக்சி தலைமையிலான குழுவினர் இவர்களின் சந்திப்பு மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருமா அல்லது ஒரு பெரும் போருக்கு வித்திடுமா என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதற்கிடையில் கடந்த 3 தசாப்தங்களாக பேணப்பட்டு வந்த தனது இராணுவ கொள்கையை தலைகீழாக மாற்றியுள்ள அமெரிக்கா முதன்முறையாக தனது அதிநவீன போர் விமானங்களை இஸ்ரேலில் நிலைநிறுத்தியுள்ளமை உலக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக அரபு நாடுகளின் அதிருப்தியை தவிர்க்கும் பொருட்டு அமெரிக்கா தனது போர் விமானங்களை இஸ்ரேலில் நிரந்தரமாக நிறுத்துவதை தவிர்த்து வந்தது. இருப்பினும் தற்போதுள்ள சூழலில் இந்த தடையை உடைக்க வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக தாக்குதலுக்கு தங்கள் நிலப்பரப்பையோ அல்லது வான்வெளியையோ பயன்படுத்த அமெரிக்காவிற்கு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அனுமதி மறுத்துள்ளன. வளைகுடா நாடுகளின் இந்த தடையால் இஸ்ரேலை தனது பிரதான இராணுவ தளமாக அமெரிக்கா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு நேரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள F-22 ராப்டர் விமானங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை போர்க்களத்தில் கீழ்காணும் முக்கிய பங்குகளை ஆற்றக்கூடியவை. எதிரி வான்வழியில் முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் திறன், எதிரிகளின் ரேடார்களில் சிக்காமல் துல்லியமாக இலக்குகளை தாக்குதல், ஈரானின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அரண்களை ஊடுருவி சிதைக்கும் வல்லமை. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக வாஷிங்டனில் இருந்து கசிந்துள்ள தகவல்கள் அதிர வைக்கின்றன. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை இஸ்ரேல் முதலில் தாக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் மூத்த ஆலோசகர்கள் வலியுறுத்துகின்றனர். இதன் பின்னணியில் உள்ள காரணங்களை பார்த்தால் முதலாவதாக உள்நாட்டு ஆதரவு காணப்படுகிறது. இஸ்ரேல் முதலில் தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரான் எடுக்கும் நடவடிக்கை அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்குவதற்கான வலுவான காரணத்தையும் உள்நாட்டு
நாட்டு மக்களின் ஆதரவையும் பெற்றுத்தரும் என ஆலோசகர்கள் கருதுகின்றனர். அடுத்து பேச்சுவார்த்தை அழுத்தம். ஜெனீவா பேச்சுவார்த்தையில் ஈரானை பணிய வைக்க ராணுவ தாக்குதல் அச்சுறுத்தலை ஒரு துருப்புச் சீட்டாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது. மறுபுறம் செங்கடல் பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படைக்கு ஈரானின் CM-302 அதிவேக ஏவுகணைகள் பெரும் சவாலாக மாறியுள்ளன. ஜெர்மனியில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் உள்ள இந்த ஏவுகணைகளை ராணுவ ஆய்வாளர்கள் மரண பயம் என்றே அழைக்கின்றனர். ஒலியின் வேகத்தை விட இது 3 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியவை. இதனால் கப்பல்களின் தற்காப்பு அமைப்புகளுக்கு மிக குறைந்த கால அவகாசமே கிடைக்கிறது. இவை கடலுக்கு மிக அருகில் தாழ்வாக பறந்து வரும் தன்மை கொண்டவை என்பதால் ரேடார்களில் கண்டறிவது மிகவும் கடினம். இந்த மோதல் சூழல் வெறும் இராணுவ ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் உலகை அச்சுறுத்தி வருகிறது. ஏவுகணை அச்சுறுத்தலால் செங்கடல் பாதையை வணிக கப்பல்கள் தவிர்ப்பதால் சர்வதேச சரக்கு கட்டணம் மற்றும் பொருட்களின் விலை உயரத் தொடங்கியுள்ளது. அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுடன் இராணுவ ரீதியாக கைகோர்ப்பது அரபு நாடுகளிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ராஜதந்திர மற்றும் இராணுவ நகர்வுகள் ஒரு நியாயமான உடன்பாட்டிற்கு வழிவகுக்குமா அல்லது மத்திய கிழக்கை ஒரு முடிவில்லாத மகா யுத்தத்திற்குள் தள்ளிவிடுமா என்பது ஜெனீவா பேச்சுவார்த்தைகளின் முடிவிலேயே தங்கியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.